புகழ்ச்சி அனைத்தும் பிரபஞ்சங்களின் இரட்சகராகிய கடவுளுக்கே உரியது. அவரை தவிர வேறு தெய்வம் இல்லை என்று சாட்சியம் பகர்கின்றவனாக இந்த ஜும்மாவின் முதல் உரையை ஆரம்பம் செய்கின்றேன். இன்ஷா அல்லாஹ் அந்த ஜும்மாவுக்கு சில வசனங்களை பார்ப்போம், தொடர்ந்த வசனங்களை பார்ப்போம். 10வது அத்தியாயத்தில் 21வது வசனம். அதுக்கு ரஷாத் கலகக்கார மனிதர்கள் அப்படின்னு சப்டைட்டில் கொடுத்துருக்காங்க. துன்பம் அவர்களை தாக்கியதற்கு பின்னர் மனிதர்களுக்கு நாம் கருணையை அருள் செய்தால் அவர்கள் உடனடியாக நமது வெளிப்பாடுகளுக்கு எதிராக சூழ்ச்சி செய்கின்றனர். கூறும் கடவுளின் திட்டம் மிக அதிக திறன் வாய்ந்தது. ஏனெனில் நம்முடைய தூதர்கள் நீங்கள் செய்கின்ற சூழ்ச்சிகள் ஒவ்வொன்றையும் பதிவு செய்து கொண்டிருக்கின்றனர். எல்லாருக்குமே இந்த உலகத்துல பிறந்த மனிதர்கள் மட்டுமல்ல, மனிதர்கள், மற்ற படைப்புகள், விலங்குகள், நீங்க எதை எடுத்துக்கிட்டாலுமே அதுக்கு இந்த துன்பம் அப்படிங்கிறது கடவுள் கொடுக்கத்தான் செய்யறார். பிராணிகளையுமே நீங்க பாத்தீங்கன்னா ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு இடம்பெயரும் போது வேட்டையாடப்படும், அல்லது அதுக்கு சாப்பாடு தண்ணி சரியா இல்லாம செத்து போகும். இந்த மாதிரியான சூழல்கள் உங்களுக்கு மட்டும்தான் கொடுத்துருக்கிறாருங்கிறதுலாம் கிடையாது. அனைத்திற்குமே இந்த சூழல்களை கடவுள் வடிவமைச்சிருக்கிறார். கடவுளின் ராஜ்யத்துல, சாம்ராஜ்யத்துல இந்த சூழல்கள் இருக்குது. அப்படி இருக்கும்போது மனிதர்கள் அதை துன்பமா பார்க்குறாங்க. மற்றவைகள் எல்லாம் கடவுளை துதித்து கொண்டிருக்கின்றன, ஆனால் அவர்களுடைய துதியை நீங்கள் அறிந்து கொள்வதில்லைங்கிறார் இல்லையா? அதுக்கெல்லாம் அது பெரிய விஷயமே கிடையாது. ஆனா மனிதர்கள் அதுக்கு துன்பப்படுறாங்க, கடவுளையே நிராகரிச்சிடுறாங்க அந்த டயத்துல. அதனாலதான் இதுக்கு சப்டைட்டில என்ன கொடுத்துருக்கிறாரு அப்படின்னா கலகக்கார மனிதர்கள் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. ஏன்னா அந்த கலகத்தை பண்றது விலங்குகள் எல்லாத்துக்குமே நான் பொதுவாக தான் கொடுத்துருக்கிறேன். மழைன்னு ஒண்ணு பெஞ்சிச்சுன்னா அது விலங்குகளுக்கும் பெய்யும், மனுஷனுக்கும் பெய்யும். ஆனா வெயில்னு அடிச்சுச்சுன்னா அது விலங்குகளுக்கும் அடிக்கும், மனுஷனுக்கும் அடிக்கும். ஆனா எதுவுமே கடவுளை எதிர்த்து எதுவுமே சொல்றது இல்ல. ஆனா மனுஷன் மட்டும்தான் எனக்கு இது பிடிக்கல, எனக்கு இது இப்படி வேணும் அப்படி வேணும் அப்படிங்கிறத விரும்புறான். அதாவது கலகம் செய்யறது, கடவுளுடைய அந்த விருப்பத்திற்கு மாறாக கலகம் செய்யறது. அதுதான் இந்த கடவுள் அந்த மாதிரியான மனிதர்களுக்கு கருணையை அருள் செய்தால், துன்பம் அவர்களை தாக்குது, அந்த துன்பத்திற்கு அப்புறம் அவங்களுக்கு கருணையை கொண்டு கடவுள் தீண்டிட்டாரு அப்படின்னா, மழையே பெய்யல, திடீர்னு மழையை பெய்ய வச்சுட்டாரு அப்படின்னா உடனே அவங்க சந்தோஷத்துல குதூகலிக்கிறதெல்லாம் இருக்கட்டும். அதுக்கப்புறமா அவங்க என்ன செய்யறாங்க அப்படின்னா கடவுளின் வெளிப்பாடுகளுக்கு எதிராக சூழ்ச்சி செய்கின்றனர். அந்த துன்பம் இருக்கிற வரைக்கும் அவன் நல்லவனா இருப்பான். துன்பத்தை விட்டு அவனை நிவர்த்திச்சுட்டா, அதாவது மீட்டுட்டாருன்னா உடனே திரும்ப பழைய நிலைக்கே போயிடுறான் அப்படிங்கிறார். ஆனா அவங்கள்ட்ட சொல்லுங்க, அவங்கள்ட்ட சொல்லுங்க கடவுளின் திட்டம் மிக அதிக திறன் வாய்ந்தது அப்படின்னு சொல்றாரு. அதை நம்ம பார்க்கிறோம் இந்த வாழ்க்கையில. இப்ப நம்ம எத்தனை பேரை பார்த்துருப்போம் நம்ம வாழ்க்கையில. நிறைய ஏமாத்தினான், சொத்து சேர்த்தான், நல்லா ஜாலியா இருக்கிறான், இருந்தான், ஆனா இப்ப இப்படி ஆயிட்டான் அப்படிங்கிற மாதிரி நம்ம எத்தனை பேரை பார்த்துருப்போம். இப்ப இப்படி ஆயிட்டான்டா, முன்னாடி நல்லா ஜாலியா இருந்தான், ஆனா ஏமாத்தினா வச்சா கொண்டான், நிறைய காசு சேர்த்தான், ஆனா இப்ப இப்படி ஆயிட்டான்டான்ற உதாரணமே நம்மளுக்கு எத்தனை பேருக்கு தெரியும். இங்க உள்ள ஒவ்வொருத்தருக்கும் அது தெரியும். பொய் சொல்லுவான், பொய் சொல்லி ஏமாத்துவான். இப்போ ஒரு கம்பெனியில வேலை பார்க்கும் போதே அதெல்லாம் நடக்கத்தானே செய்யும். ஒரு கம்பெனிலேயோ ஒரு தொழிற்கூடத்திலேயோ நீங்க வேலை பார்க்கும் போதே இதெல்லாம் நடக்கும். பொய் சொல்றவன் ஒரு மேல இருப்பான், நம்ம நினைப்போம் அவன் ரொம்ப மேல இருக்கிறான் அப்படின்ட்டு. ஆனா அவன் அந்த இடத்துல நிம்மதியாவே இருக்க முடியாதுங்கிற நிறைய படங்கள் பார்த்திருப்போம். நம்ம சொந்த வாழ்க்கையிலேயே நிறைய பேர் அந்த மாதிரி பார்த்திருப்போம். நம்மளே கூட சில சமயங்கள்ல அதுக்கு உதாரணமா இருந்திருப்போம். அதனாலதான் கடவுள் என்ன சொல்றாருன்னா, அவன் அப்படி எல்லாம் செய்யறான்ல, அவன்கிட்ட சொல்லு, அவன் இந்த மாதிரி எல்லாம் திட்டம் போட்டுருக்கிறான். பொய் சொன்னா நம்ம இப்படி தப்பிச்சிடலாம், லஞ்சம் கொடுத்தா இப்படி தப்பிச்சிடலாம், இந்த மாதிரி இந்த விஷயத்த பண்ணிட்டு அப்படி தப்பிச்சிடலாம், அப்படி செஞ்சிடலாம், வச்சிடலாம், கொண்டுடலாம் அப்படின்லாம் செய்யறான்ல. இதெல்லாம் ஒரு திட்டம். அவன் திட்டம் போடுறான்ல, அந்த திட்டத்தோட விளைவை அவன் அனுபவிப்பான். ஏன்னா கடவுளுடைய திட்டம் அதை விட மோசமா இருக்குங்கிறார். அவனை கெஞ்ச வைக்கிற அளவுக்கு, அவன் அவ்வளவு புலம்ப வைக்கிற அளவுக்கு கடவுளுடைய திட்டம் மிக அதிக சக்தி வாய்ந்ததுங்கிறார். அவ்வளவு மோசமா இருக்கும் அப்படிங்கிறார். எனக்கு தெரிஞ்சு என்னுடைய ஃபீல்டுலேயே ஒரு நபர் இருந்தார். அவர் என்ன செய்வாரு அப்படின்னா, மிக அதிகமான லாபத்துக்கு, இப்போ ஒரு 6000 ரூபா ஒரு ப்ராடக்ட் வாங்குறாங்க அப்படின்னா ஒரு 2000 ரூபா லாபம் வச்சு விற்கலாம். இது ஒரு நியாயமான லாபம்.
ரூபாய் ப்ராடக்டை 15,000 ரூபாய்க்கு விற்கிறது, இந்த மாதிரி எல்லாம் செஞ்சுக்கிட்டே இருப்பாரு. அதை என்ன நினைச்சாரு அவர் அப்படின்னா, நம்ம திட்டம் போட்டு எல்லாரும் ஏமாத்திடுறோம் அப்படின்னு நினைச்சு செய்யறாரு. நிறைய பேருக்கு இந்த கொடுக்கக்கூடாத மருந்துகள் ஸ்டீராய்ட்ஸ்ன்னு சொல்லி கொடுப்பாங்கல்ல, அந்த ஸ்டீராய்ட்ஸ் எல்லாம் வந்து ஒவ்வொருத்தனுக்கும் போட்டு விட்டு அதுல இருந்து நிறைய லாபம் பார்த்துக்கிட்டே இருக்கிறார். யாருக்குமே எதுவுமே தெரியாதுல்ல, எல்லாரையும் நான் ஏமாத்திடுறேன், நான் ஒரு பிளான் வச்சு அந்த பிளான் படி போனேன்னா எனக்கு எல்லாமே கரெக்டா நடந்துருதுன்னு அவர் நினைச்சுக்கிட்டு இருந்தார். அவர் கரெக்டா 35வது வயசுல இப்ப சமீபத்துல செத்து போயிட்டார். எப்படி செத்து போனாருன்னா, ரொம்ப மோசமான நிலைக்கு போய் தான் வந்து இறந்து போனார். இறப்புங்கிறது எல்லாருக்குமே வரும், ஏமாத்துறவனா இருந்தாலும் ஏமாத்தாதவனா இருந்தாலும் இறப்புங்கிறது வரும். ஆனா மன உளைச்சல்ங்கிறது நம்பிக்கையாளர்களுக்கு வராதுங்கிறார். ஆனா அவர் ரொம்ப மன உளைச்சல்ல இருந்து இறந்து போனார். என்ன அப்படின்னா, அந்த ஊசி அவர் வந்து மற்றவங்களுக்கு கொடுக்கணும் அப்படின்னா அவருக்கு தன்னைத்தானே போட்டும் அவர் வந்து அந்த உடம்பெல்லாம் வந்து அதுக்கேற்ற மாதிரி ரெடி பண்ணும். அப்பதானே பாக்குறவன் வருவான். அதெல்லாம் திட்டத்துல ஒண்ணு, அவரோட திட்டத்துல. அப்ப அவர் அப்படி எடுத்துக்கிட்டே இருக்கும்போது ஃபர்ஸ்ட் கிட்னி அடியாச்சு, அதுக்கப்புறம் லங்ஸ் லிவர் அடியாச்சு. இந்த ரெண்டும் காலி ஆயிடுச்சுனாலே உடம்புல ஒவ்வொரு பாட்டா வந்து செயலிழக்க ஆரம்பிச்சிடும். ரொம்ப கஷ்டப்பட்டு தான் இறந்து போனாரு. அவரை பார்க்க கூட கடைசியில யாருமே போகல. இந்த மாதிரியான ஒரு நிலை அவருக்கு இருந்தது. நம்ம என்ன நினைக்கிறோம், அப்படி பத்தவங்களெல்லாம் பார்த்துட்டு ஜாலியா இருக்கிறான்னு நினைக்கிறோம்ல, அது ஜாலியா இல்ல. அந்த இடத்துல நம்மளுக்கு அது தெரியாததுனால நம்ம அப்படியே பாக்குறத, அதனாலதான் கடவுள் சொல்றாரு, கண்ணால பாக்குறதெல்லாம் நம்பாதீங்கிற, விசாரிச்சு தெரிஞ்சுக்கங்க, உங்களால ஊடுருவி பார்க்க முடியும், அகப்பார்வையை கொண்டு பாருங்க அப்படிங்கிற. அப்ப அவங்க எல்லாம் இந்த மாதிரி ஒரு நிலைக்குள்ளதான் இருக்கிறாங்க. நம்மளுக்கு அது தெரியறது இல்லைங்கிறதுனால நம்ம என்ன நினைக்கிறோம் அப்படின்னா, ஜாலியா இருக்கிறான் அப்படின்னு நினைக்கிறோம். அவங்களுக்கு என்ன சொல்றாரு கடவுள் ஒரு வசனத்துல அப்படின்னா, அவங்க அப்படியெல்லாம் செய்யறாங்கல்ல, அவங்களுக்கு இந்த வாழ்க்கையிலேயே நான் வலி நிறைந்த வேதனையை கொண்டு துன்புறுத்துவேங்கிறார். அந்த இதெல்லாம் நடக்கத்தான் செய்யுதுங்க. அனைத்திற்குமே விளைவுகள் உண்டு, அனைத்திற்குமே அனைத்து நிகழ்வுகளுக்குமே பின்விளைவுகள் உண்டு. அந்த பின்விளைவுகள் எப்படி இருக்கணும் அப்படிங்கிறத தீர்மானிக்கிற சக்தி கடவுளுக்கு மட்டும்தான் இருக்கு, வேற யாருக்குமே கிடையாது. அனைத்துமே நடக்கிறது நிகழ்வுகள் அப்படின்னா ஒவ்வொரு நிகழ்வுகளுக்கும் பின்விளைவுகள் உண்டு. அந்த பின்விளைவுகளை தீர்மானிக்கக்கூடிய ஒரே சக்தி இருக்கிற ஒரே ஒருத்தர் யாருன்னா கடவுள் மட்டும்தான். மேலும் 10:22 சொல்றாங்க, அவர்தான் கடல் மற்றும் கரையின் குறுக்கே உங்களை நகர்த்தும் ஒருவர், நீங்கள் கப்பலில் ஏறிக்கொள்கின்றீர்கள். இதை நல்லா கவனிங்க, அவர்தான் கடல் மற்றும் கரையின் குறுக்கே உங்களை நகர்த்தும் ஒருவர், அவர்தான் நம்மளை நகர்த்தி கொண்டு போய்கிட்டு இருக்கிறாரு அப்படிங்கிறார். நீங்கள் கப்பலில் ஏறிக்கொள்கின்றீர்கள், மேலும் அவை மிதமான நல்ல காற்றில் இதமாக மிதந்து செல்கின்றன. அப்படியே சொகுசா நீங்க போய்கிட்டு இருக்கிறீங்க. பின்னர் அதிலே மகிழ்ந்திருக்கும் அந்த சமயம், அந்த அதை அனுபவிச்சுக்கிட்டு இருக்கும் போது உக்கிரமான காற்று வீசுகின்றது. மேலும் அலைகள் அவர்களை ஒவ்வொரு புறத்திலிருந்தும் சூழ்ந்து கொள்கின்றன. இந்த வேளையில் தான் அவர்கள் உண்மையோடு தங்கள் பிரார்த்தனைகளை அவருக்கு மட்டுமே அர்ப்பணித்தவர்களாக கடவுளை இறைஞ்சுகின்றனர். இந்த முறை மட்டும் எங்களை நீர் காப்பாற்றுவீரானால் என்றென்றும் நாங்கள் நன்றியுடன் இருப்போம் அப்படின்னு. அதாவது எப்படி இருக்குதுன்னா, இது அதாவது கப்பல்ல போறவனுக்கு மட்டும் இந்த உதாரணத்தை சொல்லல, எல்லாருக்குமே சொல்றாரு. அதனாலதான் முதலே அவர் சொல்லிட்டாரு, 2 இடத்துலதான் மனுஷன் இருக்க முடியும். கப்பல்ல இருக்க, ஒண்ணு கடல்ல இருக்க முடியும், இல்லைன்னா கரையில இருக்க முடியும். இப்படி 2 இடத்துல இருந்தா தான் மனுஷனால வந்து இருக்க முடியும். அவர்தான் கடல் மற்றும் கரையின் குறுக்கே உங்களை நகர்த்தும் ஒருவர், அவர்தான் உங்களை நகர்த்திக்கிட்டு இருக்கிறாரு. நீங்க நகர்ந்து போய் வாழ்வாதாரத்தை நீங்க எல்லாம் தேடிக்கிட்டு இருக்கல, அவர் எந்த இடத்துல போக சொல்றாரோ அந்த இடத்துல நீ போய் வாழ்வாதாரத்தை தேடிக்கிட்டு இருக்கிற. அப்படி நீ தேடிக்கிட்டு இருக்கும்போது, அந்த வாழ்வாதாரத்துல நீ தேடிக்கிட்டு இருக்கிறீல, தேடிக்கிட்டு இருக்கும்போது உனக்கு சில சமயத்துல அந்த வாழ்வாதாரத்தை கொடுக்குறாரு, நிறைய கொடுக்குறாரு. அப்படி நிறைய கொடுக்கும்போது நீங்க என்ன செய்றீங்கன்னா, அதுல அப்படியே சொகுசா இருக்கிறீங்க, ஜாலியா இருக்கிறீங்க. அப்படி ஜாலியா இருக்கும்போது திடீர்னு ஒரு நாள் உங்களுக்கு அந்த வாழ்வாதாரத்தை இல்லாம ஆக்கிட்டாரு, தொடச்சி எடுத்துட்டாரு, அல்லது உங்களை ஒரு பெரிய கஷ்டத்துல அவர் சிக்க வச்சிட்டாரு அப்படின்னா, அப்ப நீங்க வந்து அப்பதான் நல்லா தெரிஞ்சுக்கங்க, அப்ப என்ன நடக்கும் அப்படின்னா, இந்த வேளையில்தான் அவர்கள் உண்மையோடு தங்கள் பிரார்த்தனைகளை அவருக்கு மட்டுமே அர்ப்பணித்தவர்களாக கடவுளை இறைஞ்சுகின்றனர். நாத்திகன்றவனே இருக்க மாட்டான் அந்த இடத்துல. இப்ப இருக்கிறான்ல, கடவுள் இல்லைன்னு சொல்லக்கூடிய ஒரு நபர் இருக்கிறான்ல, கடவுள்லாம் இல்லைங்க அப்படிங்க சொகுசான சூழல்ல அப்படி சொல்ல முடியும் அவனால. ஆனா அந்த மாதிரியான ஒரு சூழலுக்குள்ள கடவுள் வச்சுட்டாருன்னா, அப்ப நல்லா தெரிஞ்சுக்கங்க ஒவ்வொருத்தரும், அந்த இடத்துல நாத்திகத்துக்கே வேலை இல்லை,
கடவுள் இல்லைங்கிற அந்த விஷயத்தை அவனால சொல்லவே முடியாது. அந்த இடத்துல ஏதோ ஒண்ணு என்னை காப்பாற்றணும் அப்படின்னு இறைஞ்ச ஆரம்பிச்சிருவான். ஏதோ ஒரு சக்தி இருக்குது, எனக்கு மேல ஏதோ ஒரு சக்தி இருக்குதுங்கிறத அவன் அந்த இடத்துல உணர்ந்துகிட்டு இறைஞ்ச ஆரம்பிச்சிருவான். நாத்திகன்றதே அந்த இடத்துல இருக்காது. யாரா இருந்தாலும், நயவஞ்சகனா இருந்தாலும் அவன் அப்படி நடிச்சுக்கிட்டே இருக்கிறான்ல வாழ்க்கையில. அப்ப அந்த நடிப்பெல்லாம் இல்லாம முழுசா கடவுளுக்கு மட்டுமே அர்ப்பணிச்சுக்கிட்டு இறைஞ்ச ஆரம்பிச்சிருவானா. இதை கடவுள் உளவியல் உண்மையாவே சொல்றாரு, இது நடக்கும் அப்படின்ட்டு. எது எப்ப நடக்கும், இந்த மாதிரியான சூழல்ல நடக்கும் அப்படின்னு அதை சொல்லி கொடுக்குறாரு நம்மளுக்கு. நாத்திகன்கிறவனுக்கு கடவுள் இல்லைங்கிறது அர்த்தம் கிடையாது. நாத்திகனுக்கும் கடவுள் இருக்கிறார். என்ன கடவுள்? தன்னுடைய அறிவையே அவன் தெய்வமாக கொண்டு வழிபட்டு கொண்டிருக்கான். என்னோட அறிவால தான் நான் இதை சாதிச்சேன், என்னோட அறிவு இருந்தா தான் இது நடக்கும். அப்ப என்ன நினைக்கிறானே, என் அறிவு தான் எல்லாத்துக்கும் காரணம். இப்ப கடவுள் உன் அறிவால முடியாது அப்படிங்கிறத காட்டும் போது, ஏதோ ஒரு சூழல்ல காட்டும் போது, அவன் அந்த அறிவு, ஐயோ நம்ம நினைச்சுக்கிட்டு இருந்த அறிவு இன்னைக்கு நம்மளுக்கு உதவி செய்யலையேன்னு நினைக்கும் போது அந்த இடத்துல பிறக்கிறது தான் கடவுள் நம்பிக்கை. எவன் ஒருவன் தன்னுடைய இயலாமையை எந்த கணத்தில் உணர்ந்து கொள்கின்றானோ அந்த கணத்தில் பிறப்பதுதான் கடவுள் நம்பிக்கை. அந்த கணத்துலதான் அவனுக்கு அந்த கடவுள் நம்பிக்கை வரும். கண்டிப்பா வருங்கிறார். அந்த இடத்துல கண்டிப்பா அவனுக்கு வந்துரும் அப்படிங்கிறார். இருக்கும் அந்த மாதிரியான சமயத்துல 10:23 சொல்றாங்க, ஆனால் அவர்களை அவர் காப்பாற்றியவுடன் அவர்கள் பூமியில் வரம்பு மீறுகின்றனர். காப்பாத்திடுறாரு, யாரா இருந்தாலுமே காப்பாத்திடுறாரு. காப்பாத்தினதுக்கு அப்புறம் அவங்க திரும்ப என்ன செய்யறாங்கன்னா, பூமியில அவங்க செஞ்சுக்கிட்டு இருந்த அதே பழைய விஷயங்களை செய்ய ஆரம்பிச்சிடுறாங்க. மேலும் சத்தியத்தை எதிர்க்கின்றனர். மனிதர்களே, உங்களுடைய வரம்பு மீறல்கள் உங்களுடைய சொந்த ஆத்மாக்களுக்கு மட்டுமே கேடாகும். நீ என்னை புகழ்ந்தாலும் சரி, கடவுள் சொல்றது, நீ என்னை புகழ்ந்தாலும் சரி, என்னை இகழ்ந்தாலும் சரி, அதற்கான விளைவுகளை நீ மட்டும்தான் அனுபவிக்க போற. உன் மூலியமா எனக்கு எந்த ப்ராஃபிட்டுமே கிடையாது, உன்னைய வச்சு எனக்கு எந்த தேவையுமே கிடையாது. நீ என்னைய வழிபட்டாலும் வழிபடலனாலும் நான் தான் கடவுள், நான் தான் அரசர், நான் தான் இரட்சகர், நான் தான் தெய்வம், நான் மட்டும்தான் இருக்கிறேன், என்னால மட்டும்தான் அதை செய்ய முடியும் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரே ஆற்றல் யாருக்கு இருக்குது? கடவுளுக்கு மட்டும்தான் இருக்குது அப்படின்னு சொல்லுவாரு. அப்படின்னு சொல்லும் போது, இது எதுவுமே தேவையில்லாம நான் அழிச்சிருவேன், நீ யாருமே எனக்கு தேவையில்லை, நான் அழிச்சிருவேன், அழிச்சிட்டு நான் சும்மா கூட இருந்துருவேன், எனக்கு பிரச்சனையே இல்லை, ஏன்னா உன்னை வச்சு எனக்கு எந்த தேவையுமே இல்லை. மனிதர்களே, இன்னொரு வசனத்துல சொல்லுவாரு, மனிதர்களே நீங்கள் தான் கடவுளின் தேவையுடையவர்களாக இருக்கின்றீர்கள், அதே சமயம் அவர் எவருடைய தேவையும் மற்றவராக இருக்கின்றார் அப்படிம்பார். அப்ப நீங்க புகழ்ற புகழ்ச்சி எல்லாம் கடவுளை சந்தோஷப்படுத்தும்ன்றதெல்லாம் இங்க கிடையாது. நீங்க மனிதராக பிறந்தா அந்த உண்மையை உணர்ந்துகிட்டு நீங்க கடவுளை புகழணும் அப்படிங்கிறது தான் ஒரு நியாயம், ஒரு நியாயமான ஒரு விஷயம். அது அதை எதிர்க்கிறீங்கல்ல, அந்த கடவுளை நான் புகழ மாட்டேன், அந்த புகழ்ச்சி என்னுடைய அறிவுக்கோ எனக்கோ தேவை அப்படிங்கும் போது அதுக்கு பேர் அநியாயம். இதைத்தான் கலகக்கார மனிதர்கள் ரஷாத் சப்டைட்டில் போட்டு விவரிக்கிறார். நம்மளுக்கு சப்டைட்டில் போட்டிருக்கிறார், நீங்கள் இவ்வுலக வாழ்வில் முற்றிலும் மூழ்கியவர்களாகவே இருக்கின்றீர்கள், பின்னர் நம்மிடமே உங்களுடைய இறுதி திரும்புதல் இருக்கின்றது, அப்போது நீங்கள் செய்து கொண்டிருந்த ஒவ்வொன்றை பற்றியும் நாம் உங்களுக்கு தெரிவிப்போம் அப்படிங்கிறார். இந்த இடத்துல கடவுள் தான் அனைத்தையும் நடத்துறாரு அப்படிங்கிறத ஏத்துக்கிற போது ஒரு மனுஷன் நியாயமானவனா மாறிடுறான். கடவுள் அனைத்தையும் நடத்தல, இந்த சில விஷயங்களுக்கெல்லாம் நானும் காரணமா இருக்கிறேன் அப்படிங்கிறத அக்செப்ட் பண்ணும்போது அவன் அநியாயக்காரனா மாறிடுறான். நான் ஏற்கனவே சொன்ன உதாரணம் தான். இந்த உலகத்துல நீங்க கவனிச்சு பார்த்தீங்க அப்படின்னா, பெரும்பாலான குற்றவாளிகள், கொடுங்குற்றங்கள் செய்யக்கூடியவர்கள் அனைவருமே சொல்றது என்ன? இது கடவுள் நாடுனாரு அதனால நான் செஞ்சேன் அப்படின்னு சொல்லுவாங்களா? இப்ப மோசஸுடைய குரு சொல்றாரு, இந்த பையனை ஏன் கொண்ட அப்படின்னு கேட்டா, கடவுள் நாடுனாரு அதனால கொண்டேன், இது கடவுளுடைய சித்தம் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாரு. அது மாதிரி ஏதாவது ஒரு கொடுங்குற்றவாளி சொல்லி நீங்க இது வரைக்கும் கேள்விப்பட்டுள்ளீர்களா? இது வரைக்கும் சொல்ல மாட்டான். நான் எனக்கு தோணுச்சு அதனால செஞ்சேன், எனக்கு இது பிடிச்சிருக்கு அதனால செஞ்சேன், எனக்கு அது தேவை அதனால செஞ்சேன், இப்படி சொல்லுவானே தவிர்த்து இதுக்கு கடவுள் தான் காரணங்கிறத சொல்ல மாட்டான். இவர்கள் தான் அநியாயக்காரர்களாக இருக்கின்றனர். கடவுள் தான் அனைத்தையும் செய்கின்றார் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நபர்
நியாயமானவரா இருக்கிறார். அந்த மாதிரியான ஒரு நபர் இந்த மாதிரியான விஷயங்களை ஒருபோதும் செய்ய கடவுள் அனுமதிப்பதில்லை. உதாரணத்துக்கு ஜோசப் விபச்சாரத்தின் பக்கம் நெருங்கும் போது அவர் தடுக்கிறாரு இல்லையா? அந்த மாதிரி நீங்க கடவுளுடைய கட்டுப்பாட்டுல இருப்பீங்க. அப்ப அந்த மாதிரியான விஷயங்களை உங்களால நீங்க விரும்ப மாட்டீங்க. இன்கேஸ் ஏதோ ஒரு சூழ்நிலையில கடவுள் ஏதோ ஒரு பாடத்தை உங்களுக்கு உணர்த்துறதுக்காக நீங்க விரும்புனீங்க அப்படின்னா அது உங்களால செய்ய முடியாது. ஆனா அதுக்கு நீங்க எப்படி இருக்கணும்? ஆபிரகாம் எப்படி இருந்தாரோ அது மாதிரி இருக்கணும். ஜீசஸ் எப்படி இருந்தாரோ அது மாதிரி இருக்கணும். அது எதுக்கு நான் அவங்க 2 பேரையும் உதாரணமா சொல்றேன் அப்படின்னா, ஒரு முழுமையாக ஒப்படைத்த ஒரு நம்பிக்கையாளர்களாக இருக்கணும். முகமது எப்படி இருந்தாரோ அப்படி இருக்கணும், ஜோசப் எப்படி இருந்தாரோ அப்படி இருக்கணும் இப்படின்னு ஒவ்வொருத்தரையா சொல்லிடலாம். உங்களுக்கு நல்லா ஒரு ஆழமா போய் உட்காரணுங்கிறதுக்காக நான் இந்த 2 பேரை எடுத்து சொல்றேன். 10:24 சொல்றாங்க, இவ்வுலக வாழ்விற்குரிய உதாரணம் இது போன்றதே ஆகும். இவ்வுலக வாழ்விற்குரிய உதாரணம் இது போன்றதே ஆகும். பூமியில் இருந்து எல்லா வகை தாவரங்களை முளைப்பிக்கவும் மனிதர்களுக்கும் விலங்குகளுக்கும் உணவு வழங்கவும் விண்ணிலிருந்து நாம் நீரை இறக்கி அனுப்புகின்றோம். பின்னர் பூமி பூரணமாக அலங்கரிக்கப்பட்டு மேலும் மக்கள் அதன் மீது முழு கட்டுப்பாட்டில் இருப்பதாக அவர்கள் எண்ணிக்கொள்ளும் போது நம்முடைய தீர்ப்பு இரவிலோ அல்லது பகலிலோ வருகின்றது. முந்தைய நாளில் எதுவுமே இல்லாமல் இருந்ததை போல அதனை முற்றிலும் தரிசாக்கி விட்டு விடுகின்றது. சிந்திக்கும் கூட்டத்தாருக்கு இந்த வெளிப்பாடுகளை நாம் இவ்விதமாக விவரிக்கின்றோம் அப்படிங்கிறார். என்ன சொல்றாருன்னு புரியுதா? இந்த உலகத்துக்குள்ள உதாரணம் இது மாதிரிதான். இந்த உலகம்ங்கிறது இப்படித்தான் இருக்குது. எப்படி இருக்குது? பூமியில இருந்து எல்லா வகையான தாவரங்களையும் நாம் முளைப்பிச்சு மனிதர்களுக்கும் விலங்குகளுக்கும் உணவு வழங்கவும் விண்ணிலிருந்து நாம் நீரை இறக்கி அனுப்புகின்றோம். எல்லா வகையான தாவரங்களுக்கும் மனிதர்களுக்கும் விலங்குகளுக்கு நான் சொன்னேன்ல, அனைத்து துன்பம்ங்கிறது ஒண்ணு வருது அப்படின்னா அது எல்லாருக்குமே பொதுவாகத்தான் வரும். உங்களுக்கு துன்பம் வராது எனக்கு துன்பம் வருங்கிறதுலாம் கிடையாது. எல்லாருக்குமே பொதுவானது. அது ஒரு நிகழ்வு. எல்லா வகையான தாவரங்களையும் முளைப்பிக்கிறதுக்காகவும் மனிதர்களுக்கும் விலங்குகளுக்கும் சாப்பாடு கொடுக்கணுங்கிறதுக்காகவும் வானத்திலிருந்து நான் தண்ணியை திறந்து விடுறேன். அதுக்கப்புறம் பூமி பூரணமாக அலங்கரிக்கப்பட்டு நல்லா அப்படியே செடி கொடியெல்லாம் நல்லா விளைஞ்சிருச்சு. உங்களுக்கு கோதுமை அரிசி எல்லாமே விளைஞ்சிருச்சு. இதெல்லாம் அப்படி விளைஞ்சு நல்லா அப்படி செழிப்பா நிற்கும் போது நீங்க என்ன நினைக்கிறீங்க? அதை அதாவது என்ன சொல்றாரு அப்படின்னா, வானத்திலிருந்து மழையை திறந்து விட்டது நான், சூரியனை கொடுக்கறது நான், காத்த கொடுக்கறது நான், மண்ணை ஏற்கனவே படைச்சு வச்சிருக்கிறது நான், எல்லாத்தையும் நான் செஞ்சு வச்சிருக்கிறேன். மலையை திறந்து விட்ட உடனே அது அப்படியே பூமி வளையுது. இதுல எதையுமே நீ செய்யல, எல்லாத்தையுமே நான் செஞ்சு வச்சிருக்கிறேன். அப்படி பூரணமா அப்படி இருக்கும்போது ஆனா நீ என்ன நினைக்கிற? மனிதர்கள் என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா, மக்கள் அதன் மீது முழு கட்டுப்பாட்டில் இருப்பதாக அவர்கள் எண்ணிக்கொள்ளும் போது, நல்லா கேளுங்க, எப்ப நீங்க நான் செய்யறேன்னு நீங்க நினைக்கிறீங்களோ, மக்கள் இதெல்லாம் நான் செஞ்சு வச்சிருக்கிறேன். அப்ப மனிதர்கள் என்ன நினைக்கிறாங்கன்னா, இதையெல்லாம் நான் தான் செஞ்சேன், மக்கள் அதன் மீது முழு கட்டுப்பாட்டில், இதெல்லாம் என் கட்டுப்பாட்டுல இருக்குது இப்ப அப்படின்னு நீ நினைக்கிறீல்ல, அப்படி எண்ணிக்கொள்ளும் போது அப்படிங்கிறாரு. இந்த இடத்துல இந்த வார்த்தையை நல்லா கவனிக்கணும். இதனாலதான் குர்ஆன் ஆழமான வேதமாக இருக்கின்றது. இந்த வார்த்தையை நீங்க நல்லா கவனிக்கணும். மக்கள் அதன் மீது முழு கட்டுப்பாட்டில் இருப்பதாக எண்ணிக்கொள்ளும் போது நம்முடைய தீர்ப்பு, அப்பதான் என்னுடைய தீர்ப்பு இரவிலோ அல்லது பகலிலோ அவங்கள்ட்ட வருது. முந்தைய நாளில் எதுவுமே இல்லாமல் இருந்ததை போல அதனை முற்றிலும் தரிசாக்கி விட்டு விடுகின்றது அப்படிங்கிறாரு. அந்த மாதிரியான நிலைக்கு கடவுள் காரணம் இல்ல. நீ அப்படி நினைக்கும் போது அந்த நினைப்பை மாற்றக்கூடிய பாடம் இருக்குதுல்ல, அது கஷ்டமா தான் இருக்கும். இதெல்லாம் நான் செஞ்சேன்னு நீங்க நினைக்கும் போது நல்லா தெரிஞ்சுக்கோங்க, இதெல்லாம் நான் செஞ்சேன்னு நீங்க நினைக்கும் போது என்ன சொல்ல வராருன்னா சிம்பிளா சொல்லிடுறேன், ஷார்ட் அண்ட் கிறிஸ்பா. இதெல்லாம் நான் செஞ்சேன்னு நீங்க எந்த விஷயத்துல எல்லாம் நினைக்கிறீங்களோ அந்த விஷயத்துல உங்கள்ட்ட இருந்து எடுத்துருவேன்னு சொல்றேன். இதை நான் தான் செய்ய முடியும்னு நீங்க எந்த விஷயத்த நினைக்கிறீங்களோ அதை நான் உங்கள்ட்ட இருந்து புடுங்கிடுவேன்னு சொல்றாரு. இது கடவுளுடைய மாற்ற இயலாத வழிமுறையாக உள்ளது அப்படிங்கிறார். புடுங்கிடுவேன், புடுங்கினதுக்கு அப்புறம் அதனை முற்றிலும் தரிசாக்கி விட்டு விடுகின்றது. சிந்திக்கும் கூட்டத்தாருக்கு இந்த வெளிப்பாடுகளை நாம் இவ்வாறு விவரிக்கின்றோம். யாரெல்லாம் யோசிக்க கடவுள் அருள் புரிஞ்சிருக்கிறாரோ அவங்களுக்கெல்லாம் இப்படி நான் அதை எக்ஸ்பிளைன் பண்றேன் அப்படிங்கிற.
இன்ஷா அல்லாஹ் தொடர்ந்து பார்ப்போம். தூபுகள் எல்லாம் இதுக்கு ரஷாதுடைய புகழ்ச்சி அனைத்தும் கடவுளுக்கே உரியது. அவரை தவிர வேறு தெய்வம் இல்லை என்று சாட்சியம் பகர்கின்றவனாக இந்த ஜும்மாவின் 2ஆம் முறை ஆரம்பம் செய்கின்றேன். இதுக்கு இந்த வசனம் இப்போ படித்த வசனத்துக்கு ரஷாத் ஒரு அடிக்குறிப்பு கொடுத்துருக்கிறாரு. கடவுளுக்கு அவருடைய தீர்ப்பு பகலில் வருமா அல்லது இரவில் வருமா என்பது தெரியும் தான். ஆனால் உலக முடிவு வரும்போது உலகில் பாதி பகலாகவும் பாதி இரவாகவும் இதான் இருக்கப் போகின்றது. குர்ஆனின் விஞ்ஞான அற்புதங்களில் இது மற்றொன்று ஆகும். 10:25 சொல்றாங்க, கடவுள் உங்களை சாந்தியான இல்லத்தின்பால் அழைக்கின்றார், மேலும் தான் நாடியோரை நேரானதொரு பாதையில் வழிநடத்துகின்றார். இதெல்லாம் நம்மளுக்கு கடவுள் நம்ம என்ன நினைக்கிறோம் அப்படின்னா, இப்ப கடவுள் தான் எல்லாத்தையும் செய்யறாரு அப்படிங்கிறத என்னை ஏத்துக்கிற வைக்கணும்னு நினைக்கிறாரோ, கடவுள் அப்படி ஒரு 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 அடக்குமுறை செய்கிறாரோ, நம்ம இப்படித்தான் இருக்கணும், நம்ம இஷ்டத்துக்கு நம்ம இருக்கக்கூடாதுன்னு சொல்கிறாரோ அப்படின்லாம் நம்ம நினைக்கிறோம். ஆனால் கடவுள் எதுக்காக அதை சொல்கிறாரு அப்படின்னா, கடவுள் உங்களை அமைதியான இல்லத்தின் பால் அழைக்கின்றார். அதை நம்மளை ஏற்றுக்கிற வைக்கணும்னு நினைக்கல, அதை ஏற்றுக்கிறது மூலியமாக தான் நம்மளால் அமைதி அடைய முடியுங்கிறார். இதை நீங்கள் ஏற்றுக்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இப்போ கடவுள் மட்டும்தான் அனைத்தையும் நிகழ்த்துகின்றாருங்கிற கான்செப்டை நீங்கள் அக்செப்ட் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு தேவையில்லாத ஆசைகள் குறைஞ்சிரும், பேராசைகள் பெருசாலாம் இருக்காது. இதெல்லாம் சொல்கிறாரு. நம்பிக்கையாளர்கள் எப்படி இருப்பாங்கன்னா, நம்பிக்கையாளர்களுடைய தன்மைகள் குறித்து சொல்கிறாரு. அப்போ நடக்கிறது எல்லாமே கடவுள் நாட்டம் சொல்லி நீங்கள் ஏற்றுக்கிற ஆரம்பிச்சிட்டிங்கன்னா அது எல்லாத்தையுமே அக்செப்ட் பண்ண ஆரம்பிச்சிருவீங்க. அக்செப்ட் பண்ண ஆரம்பிக்கும் போது கோபம் தேவையில்லாமல் வராது, புத்தி வேலை செய்யாமல் போகாது, அவ்வளவு ஷார்ப்பாக இருக்கும். யார்கிட்டையும் நம்ம எரிஞ்சு விழுக தேவையில்ல. இப்போ இவ்வளவு விஷயங்களும் என்ன விஷயத்தில் நடக்கும், எதனால நடக்கும் அப்படின்னா, நம்ம கடவுள் தான் அனைத்தையும் செய்கின்றார் அப்படி. இப்போ நீங்கள் உதாரணத்துக்கு ரஷாது கூட ஒரு இடத்துல சொல்கிறார், நீங்கள் ஏதாவது ஒரு விஷயத்துக்கு கோவப்பட்டீங்க அப்படின்னா நீங்கள் அந்த இடத்துல கடவுள் தான் அனைத்தையும் செய்கின்றாருங்கிறத நீங்கள் ஏற்றுக்கிறல, நீங்கள் அதை நம்ப மறுக்கிறீங்க அப்படிங்கிறார். கரெக்டா? அப்போ என்ன சொல்ல வராரு ரஷாது அந்த இடத்துல? ரஷாதின் மூலியமாக கடவுள் தான் அந்த இடத்துல சொல்றாரு, கடவுள் தான் அனைத்தையும் நடத்துகின்றாருங்கிறத நீங்க ஏத்துக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு கோபமே வராது அப்படிங்கிறார். ஏன் கோபம் வருது? இப்ப ஒரு ஆளுக்கு நான் என்ன எக்ஸ்பிளனேஷன் கொடுக்கணுமான்னு தெரியல, ஆனா கொடுக்குறேன். ஒரு ஆளுக்கு ஏன் கோபம் வருது? பிடிக்காத விஷயம் நடக்கும்போது கோபம் வருது. அந்த பிடிக்காத விஷயம் நடக்கும்போது, ஆனால் நீங்கள் சொன்னது ஆழமான விஷயம், நம்ம இதை மேலோட்டமாகவே எல்லாருக்கும் புரிகிற மாதிரி பார்ப்போம். ஆனால் நீங்கள் சொன்னது ரொம்ப ஆழமானது, ஆனால் நல்லது, நல்லா கரெக்டாக சொன்னீங்க. இப்போ எங்கள் அத்தை என்னை திட்டுறாரு அப்படின்னா எனக்கு உடனே கோபம் வருது. ஏன் அப்படின்னா அது நான் நினச்ச மாதிரி நடக்கலை. இதை நீங்கள் கடவுள் தான் கடவுளுடைய விருப்பம் இந்த இடத்துல நடக்குது அப்படின்னு நீங்கள் நினச்சிருந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு அந்த இடத்துல கோபமே வந்திருக்காது. அப்படி அதை மீறி கோவம் வரணும் அப்படின்னா யார் மேலே கோவம் வரணும்னா கடவுள் மேலே தான் கோவம் வரணும். அப்போ நீங்கள் அதை நம்பியிருக்கீங்கன்னு அர்த்தம். இப்போ நீங்கள் எங்கள் அத்தா என்னை திட்டாருங்கிறதுக்காக நான் எங்கள் அத்தா மேலே கோவப்படுறேன் அப்படின்னா, அப்போ அந்த இடத்துல கடவுள் செஞ்சாருங்கிறத நான் நம்பலை, எங்கள் அத்தா செஞ்சாரு அப்படிங்கிறத நான் நம்புகிறேன். அப்போ தான் எங்கள் அத்தா மேலே கோவம் வருது எனக்கு. இதைத்தான் கடவுள் நம்மளுக்கு எக்ஸ்பிளனேஷன் பண்ணுறாரு. அதாவது நீங்கள் கடவுள் மட்டும் எனக்கு மட்டும்தான் எல்லா சக்தியும் இருக்குதுன்னு ஏற்றுக்கிட்டீங்கன்னா நீ நிம்மதியாக இருக்கலாம் அப்படின்னு சொல்கிறார். அனைத்தையும் நான் தான் செய்கிறேங்கிறத அக்செப்ட் பண்ணிக்கிட்டீங்கன்னா நீ நிம்மதியாக இருக்கலாம் அப்படிங்கிறார். எல்லாமே என்னால் மட்டும்தான் நடத்த முடியுங்கிறத நீ அக்செப்ட் பண்ணிக்கிட்டீங்கன்னா நீ நிம்மதியாக இருக்கலாம். இல்லை இது அவரால் நடந்துருச்சு, பிஜேபியால் நடந்துருச்சு, ஆர்எஸ்எஸ்னால நடந்துருச்சுன்னு நீ நினச்சின்னா, அமெரிக்கானால அது நடந்துருச்சு, ஈரான்னால இது நடந்துருச்சு அப்படின்லாம் நீ நினச்சின்னா உன்னால் நிம்மதியாக இருக்க முடியாது, கோவம் வரும். இதை நான் நடத்துறேன்னு நீ நினைச்ச மட்டும்தான் உன்னால் அமைதியாக இருக்க முடியும். இதை தான் கடவுள் நம்மளுக்கு சொல்ல வர ஒரு ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டான ஒரு பதில், அது ஒரு விளக்கம். சுவனமும் நரகமும் நிலைத்திருப்பவைன்னு ரஷாத் சப்டைட்டில் கொடுத்துருக்காங்க. நல்லோர்களுக்குரிய வெகுமதி பன்மடங்காக பெருக்கப்படும், அவர்களுடைய முகங்கள் எவ்வித இழப்பினையோ அல்லது கேவலத்தையோ ஒருபோதும் அனுபவிக்காதுங்கிறார். ஒருபோதும்னா என்ன அர்த்தம்?
அங்கே சுவனத்துல மட்டும் கிடையாது, நீங்க நல்லோர்களா இருந்தீங்க அப்படின்னா நீங்க கேவலப்படவும் மாட்டீங்க, நீங்க கவலைப்படவும் மாட்டீங்க, எதையோ இழந்துட்டோமே நினைச்சு வருத்தப்படவும் மாட்டீங்க. எதையுமே உங்க முகம் அப்படி அப்படியே அப்படியே சோம்பலா அப்படியே வாடி போய் இருக்கிற மாதிரி எந்த ஒரு விஷயமும் உங்களுக்கு நடக்காது. இவர்கள் தான் சூனவாசிகள் ஆவார்கள், அவர்கள் அங்கே என்றென்றும் வசிப்பார்கள். அவங்களுக்கு இங்க இருந்தே ஸ்டார்ட் ஆயிரும். அது நீங்க அந்த மாதிரி கேட்டகரிக்குள்ள போயிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு அந்த விஷயங்கள் வந்து இங்க இருந்தே ஸ்டார்ட் ஆயிரும். நீங்க நிம்மதியா இருக்கக்கூடிய வாழ்க்கை அப்படிங்கிற சுவனத்துல நீங்க எப்படி இருப்பீங்களோ அந்த வாழ்க்கை இங்க இருந்தே ஸ்டார்ட் ஆயிருங்கிறார். அப்படியெல்லாம் அந்த ஒரு ஒரு சில பேரை நம்மளால பார்க்க முடியும். நீங்க நிறைய புக்ஸ் எல்லாம் படிச்சிருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். சில பேரோட வாழ்க்கை வரலாறுகள் எல்லாம் நீங்க படிச்சிருந்தீங்கன்னா கூட தெரியும். அந்த மாதிரி ஒரு ஒரு தன்மைக்குள்ள அந்த நல்லோர்கள்னு சொல்லி நன்னறியாளர்கள்னு சொல்லி சொல்றாருல, அந்த மாதிரி ஒரு தன்மைக்குள்ள இருக்கிறவங்க ஒரு ஹாப்பியா இந்த உலகத்தை வந்து ஈஸியா கடந்து போயிடுவாங்க. ஆனா நம்மளுக்கு தான் இந்த உலகம் கஷ்டமா இருக்குது. ஏன்னா இன்னும் நம்ம அந்த கேட்டகரிக்குள்ளே வரல. ஆனா அவங்களுக்கு அது ஈஸி. ஆனா நம்ம அனுபவிச்ச சூழல்களை அவங்களும் அனுபவிச்சிருப்பாங்க. இப்ப உங்களுக்கு அதை எப்படி நான் எக்ஸ்பிளைன் பண்றதுன்னா, 20 வயசுல உள்ள பையன் ஒரு 50 வயசுல உள்ள ஒரு ஆளு எடுத்துக்கங்களேன். இந்த 20 வயசுல உள்ள பையனுக்கு உள்ள அதே கஷ்டம் தான் அந்த 50 வயசுல உள்ள ஆளுக்கு இருக்குமா? அவன் நினைச்சு கஷ்டப்பட்டுக்கிட்டு இருப்பான்ல, இந்த பொண்ணு என்னைய பார்க்கலையே, அந்த மாதிரி ஏதோ ஒரு கஷ்டம். பொதுவாக அந்த 20 வயசுல அந்த வாலிப வயசுல பொதுவாக இதுதானே பெரும்பாலான பேருக்கு வருது. 50 வயசுல உள்ளவன் அதை பத்தி பெருசா எதுவுமே நினைச்சுக்க மாட்டான். அவனுக்கு அது பெருசா தாக்கவே தாக்காது. ஆனா 2 பேரும் ஒரே உலகத்துலதான் வாழ்றாங்க. ஏன் இந்த 20 வயசு பையனை இது பெருசா தாக்குது, ஏன் அந்த 50 வயசு ஆளை வந்து பெருசா தாக்குறது இல்லை? கடந்து வந்துட்டாரு, கடவுள் அதை அப்படி கூட்டிட்டு வந்துட்டாரு. இதே தான் சொல்றாரு, நீங்க நன்னறியாளர்களா மாறிட்டீங்க அப்படின்னா அது கடந்து வர்ற மாதிரி, இந்த உலக ஆசாபாசங்களை எல்லாம் கடந்து அது வர்ற மாதிரி. அப்ப அது உங்களை பெருசா தாக்கவே தாக்காது. 20 வயசு பையன்கிட்ட போய் நீங்க அட்வைஸ் பண்ணீங்க கேட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அது ஒரு வித்தியாசமா அட்வைஸ் கொடுத்தான், அதை நீங்க ஃபாலோ பண்ணீங்கன்னா எல்லாம் மாட்டிக்கிறீங்க. அதே 50 வயசு ஆள்கிட்ட நீங்க அட்வைஸ் கேட்கும்போது அந்த அட்வைஸ்ல ஒரு அனுபவம் இருக்கும், ஒரு அறிவு இருக்கும், ஒரு தெளிவு இருக்கும், எல்லாமே இருக்கும். இது ஏன் அப்படின்னா அந்த நிலைக்கு போனதுனால. இதே தான் கடவுள் சொல்றாரு, நன்னறியாளர்களா நீங்க மாறிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி தான் இந்த வாழ்க்கை இருக்கும். அப்படியே ஸ்வீட்டா நீங்க வாழ்ந்துட்டு செத்து போயிடலாம். இதுல நடக்கிற எதுவுமே உங்களை பெருசா அஃபெக்ட் பண்ணாது. அதெல்லாம் மற்றவனுக்கு துன்பமா இருக்கலாம், ஆனா உங்களுக்கு அது துன்பமா இருக்காது. உதாரணத்துக்கு தொழுகையை கூட அப்படித்தானே சொல்றாரு. எப்படி சொல்றாரு? இது உண்மையிலே கஷ்டம் தான், தொழுகணும், நீ 5 நேரம் தொழுகணும், இது உண்மையிலே ரொம்ப ரொம்ப கஷ்டங்கிறாரு. கடவுளே சொல்றாரு, கடவுள் விதிச்ச சட்டத்தை கடவுளே கஷ்டம்னு சொல்றாரு. ஆனா யாருக்கு அது கஷ்டம் இல்லை அப்படின்னு சொல்லி சொல்லுவாரு அடுத்ததுல. நன்னறியாளர்களுக்கு, அது பக்திமான்களுக்கு அது ஒருபோதும் கஷ்டம் இல்லை அப்படின்ட்டு. அப்ப அது யாருக்கு கஷ்டம்? யாருக்கெல்லாம் பக்தி இல்லையோ அவனுக்கெல்லாம் அது கஷ்டம். அதுதான் சொல்ல வர்றாரு. நீ நன்னறியா இருந்தீன்னா ஈஸி இந்த உலகம், நீ நன்னறிக்குள்ளக இல்லை அப்படின்னா இந்த உலகம் இப்படித்தான் இருக்கும். இது இன்னமும் கடுமையா நான் மாத்துவேன். அதைத்தான் சொல்றாரு நரகம்ங்கிறார். 8வது பிரபஞ்சம் இன்னும் படைக்கப்படல, 8வது பிரபஞ்சம் படைக்கப்படும். அது இதை விட கஷ்டமா இருக்கும். நல்லா தெரிஞ்சுக்க, நீ இப்ப அனுபவிக்கிறது 10% வேதனைனா அந்த இடத்துல உனக்கு 60% வேதனை இருக்கும் அப்படிங்கிறார். அது இன்னமும் கஷ்டமா இருக்கும் அப்படிங்கிறார். பாவங்களை சம்பாதித்தவர்களை பொறுத்தவரை அவர்களுடைய பிரதிபலன் அவர்களுடைய பாவங்களுக்கு சரிசமமானதே ஆகும். இழிவுதான் அவர்களுடைய பங்கு. மேலும் கடவுளை அன்றி எவர் ஒருவராலும் அவர்களை காப்பாற்ற முடியாது. உனக்கு அந்த இடத்துல நீ போயிட்டா கூட உனக்கு யாராவது காப்பாத்துறதுக்கு ஆள் இருக்குதுன்னு நீ நினைச்சினா அது கடவுள் மட்டும்தான். அவரை தவிர யாராலையும் அந்த இடத்துல காப்பாற்றுறதுக்கு உண்டான சக்தி யாருக்குமே இல்லை. ஏன்னா இப்ப நரகத்துக்கு போயிட்டு அவங்க என்ன கேட்குறாங்க அப்படின்னா, யார்கிட்ட கேட்குறாங்க அப்படின்னா நரகத்தின் காவலர்கள்னு சொல்லி கடவுள் சொல்றாருல்ல, மாணவர்கள்ட்டு, அவங்கள்ட்ட கேட்குறாங்க. என்ன கேட்குறாங்கன்னு தெரியுமா? மாலிக்கே. மாலிக்குன்னா என்ன அர்த்தம்? அதிபதினு அர்த்தம். மாலிக்னா அதிபதி, தீர்ப்பு நாளின் அதிபதி, ரட்சகர்னு அர்த்தம். அதை யாரை பார்த்து கேட்குறாங்க? நரகத்தின் காவலர்களை பார்த்து கேட்குறாங்க. மாலிக்கே, உம்முடைய ரட்சகர்கிட்ட சொல்லி எங்களை முடிச்சிரு, இது எங்களுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குதுண்டு. இவன் ஒருவேளை டைரக்டா அல்லாட்ட கேட்டிருந்தான் அப்படின்னா அல்லாஹ் அந்த இடத்துல கருணையாளர்னு சொல்றாரு. ஆனா அவனால் அதை கேட்க முடியல. யார்கிட்ட கேட்குறான்? கீழே ஒரு ஒண்ணுமே இல்லாத ஒரு விஷயத்திட்ட போய் ஒரு ரட்சகர்கிட்ட சொல்லி என்ன எப்படி, அதுவும் எப்படி சொல்லி கேட்கிறான்? அதிபதியே அப்படின்னு சொல்லி கேட்கிறான்.
புரியுதா? எங்க நரகத்துல அதிபதிங்கிற வார்த்தை ஒரே ஒரு வார்த்தை யாருக்கு பொருந்தும்னா கடவுளுக்கு மட்டும்தான் பொருந்தும். அந்த வார்த்தையை தூக்கி இவன் இங்க போட்டு அவங்கள்ட்ட கேட்கிறான் நரகத்துல. அதனாலதான் இந்த இடத்துல சொல்றாரு கடவுளை அன்றி எவர் ஒருவராலும் அவர்களை காப்பாற்ற இயலாதுங்கிறார். கடவுள் தான் அவன் காப்பாற்றப்படுவான், இல்லைன்னா அவன் காப்பாற்றப்பட முடியவே முடியாது அப்படிங்கிறார். இருண்ட இரவின் பாலங்களால் அழுத்தப்பட்டவையாக அவர்களுடைய முகங்கள் காணப்படும். அவர்கள் நரகவாசிகளாக இருப்பார்கள், அங்கே அவர்கள் என்றென்றும் வசிப்பார்கள். இன்ஷா அல்லாஹ் இதோட முடிச்சுக்கிடுவோம். அக்கிமு ஸலாத். தொடர்பு துணைக்கு ஆயத்தமாகும்.